பிறந்த ஊர் கஞ்சாறு என்று பெயர். அதனால் என்னவோ இவர் பெயரே மானக்கஞ்சாரன் என்று மறிவு வழங்குகிறார்கள். இவர் ஒரு வேளாண் குடியிலே பிறந்தவர். பரம்பரையாக மன்னனுக்கு சேனாதிபதியாக பணியாற்றிய ஒரு நல்ல சிவக்குடும்பம். எல்லாம் இருந்தும் அவருக்கு ஒரு குழந்தை இல்லாமல் மன வருத்தத்திலே இருந்தார். தான தர்மங்களையெல்லாம் செய்து பார்த்தார். நீண்ட நாள் தவமிருந்தார். திருவுள்ளம் கொண்டு சிவபெருமான் ஓர் அழகிய பெண் குழந்தை மகாலட்சுமி போல அவள் வீட்டிலே பிறக்கச் செய்தார். மானக்கஞ்சாரன் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். பெண் குழந்தை அழகுற வளர்ந்து வருகின்றது. பிறகு பருவம் எய்தி மணம் செய்யும் தருணம் வந்தது. காலை கல்யாணம். முதல் நாள் மாப்பிள்ளை ஏயர்கோன் அந்த ஊருக்கு வந்து விடுகின்றார். அவரை ஒரு மண்டபத்திலே தங்க வைத்திருக்கிறார்கள். மானக்கஞ்சாரன் காலையில் எழுந்து எப்பொழுதும் போல் சிவனையை தியானித்துவிட்டு, இன்று மணக்க இருக்கும் என் மகளை சிவபெருமானே, நீ எப்பொழுதும் துணையாக எனக்கு இருப்பது போல் என் மகளுக்கும் இருந்து காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வாசலுக்கு வருகிறார். அப்பொழுது ஒரு சிவனடியார் நெற்றியில் திருநீறு பஞ்சமுத்திரை பதித்த திருவடியாக வந்து, அடியவரே, இன்னும் சற்று நேரத்தில் என் மகளுக்கு திருமணமாக இருக்கின்றது, அவளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தன் மகளை அழைத்து வரச் சொல்கின்றார். சிவனடியாரை காலில் விழுந்து மண்டியிட்டு வணங்குகிறாள். அப்பொழுது அவளுடைய கருத்த கூந்தல் அவளுக்கு முந்திக் கொண்டு வந்து சிவனடியாரின் காலிலே வணங்குகிறது. இதை கண்ட அடியவர், இவ்வளவு கருமையான அடர்த்தியான நீண்ட கூந்தல் பஞ்சவடிக்கு ஆகுமே என்று சொன்னதும் மானக்கஞ்சாரன் தன்னை மறந்தான். அடியவர் விரும்பும் அந்த கூந்தல் அறுத்து கொடுக்கப்பட வேண்டியது என்று நினைத்துவிட்டான். தன் கண்களினாலே ஒப்புதல் தருகின்றாள். உடனே தன் உடைவாளை மானக்கஞ்சாரன் எடுத்து திருமண கோலத்திலுள்ள தன் மகளின் கூந்தலை அறுத்து கையில் எடுக்கின்றான். அறுத்த அந்த கூந்தலை அந்த அடியவருக்கு சமர்ப்பிக்கின்ற பொழுது வந்த அடியவர் மறைந்து விட்டார். அப்பொழுது ரிஷப வாகனத்தில் அம்மையப்பனாக சிவபெருமான் காட்சியளித்து, மானக்கஞ்சாரனே, சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் அல்லாமல் எப்பொழுதும் எந்த வேளையிலும் என் மீது நீ பற்று கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் இந்த உலகம் எப்படி அறிய வேண்டும்? உலகோர் அறிவதற்காக இவ்வாறு திருவுள்ளம் கொண்டோம் என்று சொல்லி, நீ சிவனடியாரன் வரிசையிலே நீயும் ஒரு நாயன்மாராக இடம்பெறுவாய் என்று